வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 5.1ல் இருக்க ஃபஸ்ட்டு கொஷினை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. சரி, இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? அப்டைன் த ஈக்குவேஷன் ஆஃப் எ சர்க்கிள் வித் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் அண்ட் டச் எக்ஸ் ஆக்சஸ் அட் த ஆர்ஜின் இன் ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த கொஷினில் கொடுத்துருக்கான். இப்போது கொடுத்துருக்கதை எழுதலாம். ரேடியஸ் என்ன கொடுத்துருக்கான், உங்களுக்கு 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? எக்ஸ் ஆக்சஸ், டச் த எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னா என்ன, அந்த சர்க்கிள் எக்ஸ் ஆக்சஸை டச் பண்ணியிருக்கான். எதுலையா? அட் த ஆர்ஜினில். ஓகேவா? அப்போது நமக்கு கொடுத்துருக்க சர்க்கிள் ஆர்ஜினை தொட்டிருக்கிற மாதிரி நம்ம சர்க்கிளை ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இது மூலிமா என்ன சொல்கிறாங்க, இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷனை ஜென்ரல் ஃபார்மில் நம்ம கண்டுபிடிக்கணுமா. ஓகேவா? அப்போது இங்கே கண்டுபிடிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஏ சர்க்கிள். அப்போது ஈக்குவேஷன் ஆஃப் ஏ சர்க்கிளோட ஜெனரலைஸ் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு தெரிஞ்சது என்னது, ஈக்குவேஷன் ஆஃப் ஏ சர்க்கிளோட ஃபார்முலா என்னங்கிறது நமக்கு தெரியும். அது என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு ஏ ஸ்கொயர்னு எழுதலாம், இல்லை ஆர் ஸ்கொயர்னு எழுதலாம். நான் இங்கே என்ன எடுத்துக்கிறேன்னா ஏ ஸ்கொயராகவே எடுத்துக்கிறேன். சரியா? நமக்கு என்னெல்லாம் தெரியணும், ஏங்கிறது யாருன்னு தெரியணும். நமக்கு ஏங்கிறது என்னது, ரேடியஸ். அப்போ ரேடியஸ் என்ன, உங்களுக்கு 5a அப்படிங்கிறது எழுதிக்கலாம். தென் ஹெச்சும் கேயும் யாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். அடுத்தது இந்த ஹெச்சும் கேயும் யார் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது சென்டர்னு சொல்லுவாங்க. சென்டர் ஆஃப் ஹெச் கமா கே அப்படிங்கிறது தான் இங்கே சென்டரை தான் மெயின் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன கிவன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸ் டச் அட் த ஆர்ஜின். அப்போது ஆர்ஜினை அதை டச் பண்ணணும். அதுக்குன்னு 0,0ங்கிறது எனக்கு சென்டர் கிடையாது. ஓகேவா? அந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் தான், அதை வச்சுக்கிட்டு நான் அதை டயக்ராமேட்டிக்காக நான் அடுத்தது வரையணும். ஓகேவா? இப்போது இங்கே எக்ஸ் ஆக்சஸ் அப்படிங்கிறது மீன் பண்ணுறது இங்கே ஹரிசாண்டலாக இருக்கிற அந்த லைனை தான் எக்ஸ் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போது அந்த எக்ஸ் ஆக்சஸை எனக்கு அந்த சர்க்கிள் டச் ஆகியிருக்கணும். ஓகேவா? அப்போது டச் ஆகிருக்குன்னா அந்த சர்க்கிள் லைக் இப்போது என்னுடைய சர்க்கிள் எக்ஸ் ஆக்சஸை டச் ஆகிருக்கு. இது வரைக்கும் சொல்கிறேன். ஓகேவா? இன்னொரு கண்டிஷன் இருக்குது. இப்போ இந்த சர்க்கிள் எக்ஸ் ஆக்சஸில் 2 பாயிண்ட் டச் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போது இதே மாதிரி வேறு ஒரு சர்க்கிள் கொடுக்குறேன். இந்த சர்க்கிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்டில், இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாயிண்டில் மட்டும் உங்களுக்கு டச் ஆகிருக்கு. பட் ஆனால் உங்கள் கொடுத்துருக்க கண்டிஷனில் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸ் டச் அட் த ஆர்ஜின். அப்போ இதை பார்த்தோன்னே நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இது எனக்கு எக்ஸ் ஆக்சஸில் டச் ஆகிருக்கு, எனக்கு ஆர்ஜினுங்கிறது 0,0 தான், அந்த பாயிண்ட்டை தான் மீன் பண்ணிது. இது ஏதோ ஒரு எக்ஸ் ஆக்சஸில் மட்டும் டச் ஆகிருக்கு, ஒய் ஆக்சஸ் 0வாக இருக்கிறனால இந்த சர்க்கிள்லாம் பார்த்திங்கன்னா என் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இதை ஆர்ஜினை டச் பண்ணணும். நான் ஒரு சில செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸை கொடுக்குறேன், அது வருமா வராதான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸை டச் பண்ணுறான். அதேமாதிரி இங்கே ஒரு இது போடுதேன், இவனும் பார்த்தோன்னா எக்ஸ் ஆக்சஸை டச் பண்ணுறான். இப்போ இந்த இடத்துல ஒரு முட்டை போடுதேன், இவனும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸை டச் பண்ணுதான். இதில் பர்டிகுலராக 0 மட்டும் டச் பண்ணுறான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் 0 டச் பண்ணுதான். இப்போது இத்தனை டப்பா கொடுத்துருக்கேன், 1 2 3 4 5 6 7. இப்போ நம்ம கொஷினில் கேட்டதுக்கான டயக்ராம் என்னவா இருக்கும், நம்பரை மட்டும் சொல்லுங்கள். 1ம் 2ம் தான் உங்களுக்கு 0 ஆக்சஸை டச் பண்ணும். சரிதானே? நம்ம கொஷினில் கேட்ட மாதிரி அந்த ஆரிஜினை டச் பண்ணுற அந்த எக்ஸ் ஆக்சஸ்க்கான ஒரு சர்க்கிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமும்
அண்டு செகண்ட் டயக்ராமும் தான். அப்போ அந்த ரெண்டுத்தையும் ஒன்றா எடுத்து வரைவோம். ஓகேவா? இப்படி வரைஞ்சிட்டு இப்போது அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, ஆரிஜினை சொல்லிட்டோம். அடுத்தது வந்து ரேடியஸ். அப்போது எனக்கு ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர். அப்போ இங்கேருந்து இங்கே பாயிண்ட் வச்சேன்னா அப்போது இந்த இடத்துல வந்து எனக்கு 5 ரேடியஸில் எனக்கு இருந்திருக்கும். அதே மாதிரி கீழே எப்படி இருந்திருக்கும், கீழேயும் அதே மாதிரி தான் ஆரிஜின்லேருந்து கீழே இறங்குவேன். ஓகேவா? இந்த இடத்துல எனக்கு சென்டராக இருந்திருப்பான். அதே மாதிரி தான் இங்கே பார்த்துருப்பீங்க, ஒரு பாயிண்டில் டச் ஆகிருப்பான். அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து இங்கேருந்து ஒரு 5 ரேடியஸ்னால் இங்கே இருந்திருப்பான். அப்போது இந்த பாயிண்ட் ஒய் ஆக்சஸில் எப்படி இருந்திருப்பான், 0,5 0,-5. புரியுதா? நம்மளுடைய சென்டர் வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சி ஆஃப், இதை வந்து சென்டர் வேல்யூவை வந்து சி ஆஃப்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். 0,5யும் அண்டு சி ஆஃப் 0,-5. அப்போ எனக்கு வந்து 2 ஈக்குவேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் நமக்கு வந்து இங்கே சென்டருங்கிறது வந்து H1, இது நம்ம H1ன்னு சொல்லிட்டோம், இது K1ன்னு சொல்லிட்டு எழுதுவோம், H2 K2. அப்போது இங்கே H1 இதை கொடுத்தனா எனக்கு வந்து இந்த C1 இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை கூட C1 C2ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே C1 கொடுத்தனா அது ஒரு ஈக்குவேஷன் வரும், C2 கொடுத்தனா அது ஒரு ஈக்குவேஷன் வரும். சரிதானம்மா? நான் இப்போ போட ஆரம்பிச்சிடுறேன். ஓகே, இப்போது நான் வந்து C1 வந்து சென்டராக வச்சு எடுத்து எழுதுதேன். அதேமாரி என்னோடய ரேடியஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 5 சென்டிமீட்டர். இங்கே அதானே கொடுத்துருக்கு. அப்போது 5ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் போடுதேன். அப்போது எக்ஸ் மைனஸ்ஸு இங்கே ஹெச்சோட வேல்யூ வந்து 0, தென் ஒய் மைனஸ்ஸு 5 ஹோல் ஸ்கொயரு இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுதீங்க. அப்போது எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ்ஸு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒய் ஸ்கொயரு ப்ளஸ் 25 மைனஸ் 10y இஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. அப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் 25 இருக்குது, இங்கேயும் 25 இருக்குது, ஜஸ்ட் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போது எக்ஸு ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு மைனஸ் 10y ஈக்குவல் டு 0. இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி C2வை பொறுத்த வரைக்கும் 0,-5ன்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. இங்கே உங்களுடைய ரேடியஸ், அதாவது ரேடியஸுங்கிறது A. ஓகேவா? அது 5 தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, எக்ஸு மைனஸ்ஸு இங்கே நம்மளோட ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் மைனஸ்ஸு ஹெச்சோட வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து 0. அப்போது இங்கே 0 ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு ஒய்ஏ மைனஸ்ஸு இந்த இடத்துல தான் நீங்கள் தெளிவாக யோசிக்கணும். கேவோட வேல்யூ வந்து இங்கே -5ன்னு இருக்குது. அப்போது -5 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸோட வேல்யூ வந்து 5 ஸ்கொயர். அப்போது ஓவராலாக எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ்ஸு இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு ஹோல் ஸ்கொயருமா, சரிங்களா? அப்போது மைனஸ்ஸு மைனஸ்ஸு, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ்ஸு 5 ஹோல் ஸ்கொயரு இஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 25 ப்ளஸ்ஸு 10y இஸ் ஈக்குவல் டு 25. இங்கேயும் 25 இருக்குது, இங்கேயும் 25 இருக்குது, அதனால் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 10y ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிக்வயர்டு ஈக்குவேஷன் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு பார்க்குறீங்க, நீங்கள் வந்து சர்க்கிளுக்கு தான் பார்க்குறீங்க. உங்கள் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ சர்க்கிள்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு ப்ளஸ் ஆர் மைனஸ், ஏன்னா இங்கே ப்ளஸ் வருது, இந்த இடத்துல மைனஸ் வருது. எக்ஸ் ஸ்கொயரும் ஒய் ஸ்கொயரும் இங்கே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது, அதனால் ரெண்டுத்தையும் ஒரே இதாக எழுதுதேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸு 10y, இங்கேயும் 10 தான் இருக்குது, அதனால தான் ரெண்டு ஈக்குவேஷன் கம்பைன் பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கிறேன். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இதுதான் இங்கே கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க, அப்டைன் த ஈக்குவேஷன் ஆஃப் ஏ சர்க்கிள். உங்கள் ரிக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஏ சர்க்கிள் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பட்டுன்னு முடிச்சிருவீங்க. ஓகேவா? புரிஞ்சா? இந்த கொஷின் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த கொஷின் புரிதலோடு நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். டாடா.